Good morning to everyone. Today we are going to see about input-output analysis. Input-output analysis is a technique which was invented by Professor Wesley W. Leontief. So, உங்களுக்கு இது 1 mark question, 1 markல கேட்கக்கூடிய question. Input-output analysis is a form of economic analysis based on the interdependencies between the economic sectors. This method is most commonly used for estimating the impacts of positive or negative economic shocks and analyzing the ripple effects throughout an economy. The foundation of input-output analysis involves input-output tables. Such tables include a series of rows and columns of data that quantify the supply chain for sectors of the economy. Industries are listed in the heads of each row and each column. The data in each column corresponds to the level of inputs used in the industry production function. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த இன்புட் அவுட்புட் டேட்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் உங்களுக்கு காலம் அண்டு ரோஸ், உங்களுக்கு டேட்டாஸ் காலம்லேயும் ரோஸ்லேயும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா XY. ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ்லேயும் உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியோட நேம் இருக்கும், காலத்துலேயும் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியோட நேம்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அண்டு தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் லெவல் ஆஃப் இன்புட்ஸ், அந்த இண்டஸ்ட்ரியோட இன்புட்ஸ் உங்களுக்கு காலத்தில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த காலத்தில் கொடுத்துருக்கிறது எல்லாமே எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த காலத்தில் இருக்கிறது உங்களுக்கு இன்புட்டோட லெவல் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், the column for auto manufacturing shows the resource required for building automobiles. ஸோ உங்களுக்கு ஒரு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ரெக்குயர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டீல், அலுமினியம், பிளாஸ்டிக், எலக்ட்ரானிக் எக்ஸெட்ரா. ஸோ அதனோட டேட்டாஸ் உங்களுக்கு காலமில் கொடுத்துருப்பாங்க. ஒரு கம்பெனி XYன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனோட டேட்டாஸ் உங்களுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் தேவைப்படுது, ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு காலத்தில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்புட் அவுட்புட் மாடல்ஸ் typically include separate tables showing the amount of labor required per rupee. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்குயர்மெண்ட் இல்லாமல் உங்களுக்கு லேபர்ஸ் இதெல்லாம் தேவைப்படும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு உங்களுக்கு செப்பரேட் டேபிள் கொடுத்துருப்பாங்க, அதில் உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? Next, consider a simple economic model consisting of two industries. For example, பாருங்க, two industries A1, A2 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். where each produces only one type of product. ஸோ இந்த two companiesஸும் one type of product ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. assume that each industry consumes part of its own output and rest from the other industry for its operation. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஓன் அவுட்புட், அவங்களுக்கு தேவைக்கு அவங்களோட அவுட்புட்டுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கிட்டு ரிமைனிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதர் இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், the industries are thus interdependent. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி இன்னொரு இண்டஸ்ட்ரி உங்களுக்கு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதுக்கு ஏதோ ஒரு தொடர்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஃபர்தர் அஸ்யூம் தட் whatever is produced that is consumed. ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே தங்களோட தேவைகளுக்கும் அடுத்தது என்ன பண்ணுறாங்க, ரிமைனிங் இருக்கிறது இன்னொரு கம்பெனிக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? that is the total output of each industry must be such as to meet its own demand. தங்களோட தேவைகளுக்கு வச்சுக்கிட்டு the demand of the other industry, அடுத்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதையும் கொடுக்குறாங்க. எக்ஸ்டர்னல் டிமாண்ட், வெளியிலையும் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அவங்க ரெடி பண்ணுற பொருளை இந்த மாதிரி கொடுக்குறாங்க. our aim is to determine the output levels of each of the two industries in order to meet a change in the final demand based on the knowledge of the current outputs of the two industries. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த டாப்பிக்கோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா உங்களோட கரண்ட் அவுட்புட்டை வச்சுக்கிட்டு ஃபைனல் டிமாண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட இந்த டாப்பிக்கோட மெயின் எய்ம்.
கரண்ட் அவுட்புட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கரண்ட் அவுட்புட்டை வச்சுக்கிட்டு ஃபைனல் டிமாண்ட் எவ்வளோ தேவைப்படுது, கரெக்டாக உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப தான் நீங்கள் ரெடி பண்ணணும். அதிகமாக ரெடி பண்ணிங்கனாலும் நம்மளுக்கு தான் லாஸ். சரிங்களா? ஸோ இப்போ கரண்ட்டில் எவ்வளோ அவுட்புட்ஸ் போயிட்டு இருக்கோ அதை வச்சுக்கிட்டு அந்த டேட்டாவை நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் டிமாண்ட் இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு 3 மந்த் கழிச்சு என்ன பண்ணலாம், உங்களுக்கு எவ்வளோ அவுட்புட்ஸ் தேவை, எவ்வளோ வந்து நம்ம ரெடி பண்ணனா நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் இந்த இன்புட் அனாலிசிஸ். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ let Aij be the rupee value of the output Ai consumed by Aj. Let x1 and x2 be the rupee value of the current outputs A1 and A2. Let D1 D2 be the rupee value of the final demands for the outputs A1 and A2. ஸோ உங்களுக்கு இந்த டேட்டாஸ்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதெல்லாம் நோட்டில் எழுத வேண்டாங்க, ஜஸ்ட் கான்செப்டை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். 2 ஈக்குவேஷனுக்காக டு ஃப்ரேம் த 2 ஈக்குவேஷன்ஸ் A11 A1 ப்ளஸ் A12 ப்ளஸ் D1 ஈக்குவல் டு x1, A21 ப்ளஸ் A22 ப்ளஸ் D2 ஈக்குவல் டு x2. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இது ஃபார்முலா. let Bij ஈக்குவல் டு Aij டிவைடட் பை xj I, j ஈக்குவல் டு 1, 2. ஸோ இப்போ ஐக்கும் ஜேக்கும் நீங்கள் வேல்யூ கொடுங்க. ஐக்கும் ஜேக்கு ரெண்டுக்குமே 1 நீங்கள் ஐக்கும் ஜேக்கு வேல்யூஸ் எப்படி கொடுக்கலாம்னா 1 1 கொடுக்கலாம், 1 2 கொடுக்கலாம், 2 1 கொடுக்கலாம், 2 2 கொடுக்கலாங்களா உங்களுக்கு வேல்யூஸு. ஸோ B11 மீன்ஸ் A11 டிவைடட் பை x1. B12னா உங்களுக்கு ஃபார்முலா என்னதுங்க, A12 டிவைடட் பை x2. B21 அப்படின்னா A21 டிவைடட் பை x1. B22னா A22 டிவைடட் பை x2. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1ல் சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 1ல் சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் என்னங்க வருது, B11 x1 ப்ளஸ் B12 x2 ப்ளஸ் D1 ஈக்குவல் டு x1, B21 x1 ப்ளஸ் B22 x2 ப்ளஸ் D2 ஈக்குவல் டு x2. இந்த ஈக்குவேஷன் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த டேர்ம் ரெண்டையும் நீங்கள் இந்த சைடு கொண்டுட்டு போயிடுங்க. அதே மாதிரி இந்த டேர்ம் ரெண்டையும் நீங்கள் இந்த சைடு கொண்டு போங்க. இந்த டேர்ம் ரெண்டையும் இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்னங்க ஒரு x1 இங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு 1 மைனஸ் B11 x1 மைனஸ் B12 x2 ஈக்குவல் டு D1. சரிங்களா? அண்ட் தென் இது இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 1 மைனஸ் பாருங்கள் x1ஓட டேர்ம் இங்கே x2 தான் 2 டேர்ம்ஸ் இருக்குது. அப்படின்னா இது அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் B21 x1 அண்ட் தென் 1 மைனஸ் B22 x2 D2 அப்படின்னு சொல்லி வந்துருங்க. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதும்போது பாருங்கள் உங்களுக்கு இது ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக மாறிடுச்சுங்களா அந்த 2 ஈக்குவேஷனும். இப்போ இதை மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனில் ஃபார்ம் பண்ணி எழுதணும்னா 1 மைனஸ் B11 கோஎஃபிஷியன்ட் மைனஸ் B12. சரிங்களா? அப்புறம் மைனஸ் B21 1 மைனஸ் B22 எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட்டு x1 x2 ஈக்குவல் டு D1 D2 மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதியாச்சுங்களா? AX ஈக்குவல் டு பின்னு இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் நம்ம பார்த்தோங்களா? ஸோ அதே மாதிரி மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. அடுத்தது பாருங்கள், இப்போ பாருங்கள் இதில் இந்த இடத்துல 1 இருக்குங்களா, இந்த இடத்துல நம்மளுக்கு 0 இருக்கிற மாதிரி மீனிங், இந்த இடத்துல 0 இருக்கிற மாதிரி மீனிங், இந்த இடத்துல 1 இருக்குது. ஸோ இதில் இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மட்டும் தனியாக பிரித்து எழுதுங்க. 1 0 0 1 எல்லாத்துக்கும் இன்பிட்வீனில் உங்களுக்கு மைனஸ் இருக்குங்களா? ஸோ மைனஸ் B11 B12 B21 B22 இன்ட்டு x1 x2 D ஈக்குவல் டு D1 D2. சரிங்களா? ஸோ இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I மைனஸ் இந்த மேட்ரிக்ஸை நான் பின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன், கேபிட்டல் பி. ஸோ I மைனஸ் பி இன்ட்டு இதை வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. I மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இதுக்கு கேபிட்டல் டி. சரிங்களா? ஸோ வேர் capital B equal to B11 B12 B21 22 I equal to 1 0 0 1 xங்கிறது x1 x2 dங்கிறது d1 d2. ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட கொஷினுக்கு தேவையான ஃபார்முலா. x ஈக்குவல் டு I மைனஸ் பி த ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு டி. சரிங்களா? அந்த பிங்கிறது டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஸோ உங்களோட புக்கில் இருக்கிறது தியரி பார்ட்டை நீங்கள் ஜஸ்ட்டு கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ நீங்கள் இதிலிருந்து நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்புட் அவுட்புட் அனாலிசிஸ் லெட்டஸ் ஃப்ரேம் த 2 ஈக்குவேஷன்ஸ். நான் இதுக்கு முன்னாடி சொன்னதே தான் உங்களுக்கு சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கிறோம்.
a11 plus a12 plus d1 equal to x1, a21 plus a22 plus d2 equal to x2, bij equal to aij divided by xj, I, j equal to 1, 2. ஓகேங்களா. ஸோ நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். b11 b12 21 22 இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு உங்களோட கொஷினில் ஒன்றுங்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆகிடும். இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா by solving we get x equal to I minus b the whole inverse into d. சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம சம்முக்கு யூஸ் பண்ண போகிறோம். வேறு bங்கிறது b11 b12 b21 22. this is known as technology matrix. சரிங்களா. அண்ட் தென் எக்ஸுங்கிறது x1 x2 மேட்ரிக்ஸில், டிங்கிறது மேட்ரிக்ஸாக d1 d2. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹாக்கிங்-சிமன் கண்டிஷன். ஹாக்கிங்-சிமன் கண்டிஷன்ஸ் ஸோ உங்களுக்கு இது ஒரு 2 மார்க் கொஷின். ஸ்டேட் த ஹாக்கிங்-சிமன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 மார்க்லையும் கேட்பாங்க. ஹாக்கிங்-சிமன் கண்டிஷன்ஸ் என்ஷூர் த வியபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம். If B is the technology matrix, then the Hawking-Simon conditions are. ஸோ உங்களுக்கு Bங்கிற டெக்னாலஜி மேட்ரிக்ஸை ஃபைன் பண்ணிவிட்டு அதில் இருந்து தான் நீங்கள் இந்த ஹாக்கிங்-சிமன் கண்டிஷனை வெரிஃபை பண்ண முடியும். Bங்கிறது ஒரு டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹாக்கிங்-சிமன் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், the main diagonal elements in I minus B must be positive. ஸோ I minus Bயோட மெயின் diagonal elements இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் உங்களுக்கு 2/2 மேட்ரிக்ஸ் தான் வரும். 3 4 1 2. ஸோ இதுதான் உங்களுக்கு மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கணுங்க, பாசிட்டிவாக இருக்கணும். அண்ட் தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus B மஸ்ட் பி பாசிட்டிவ். ஸோ உங்களுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஆன்சர் பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹாக்கிங்-சிமன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஹாக்கிங்-சிமன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா கொடுத்துருக்கிற சிஸ்டம் வியபுளாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வியபுளாக இருக்காது. சரிங்களா. சரிங்க. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.4ல் சம்ஸ் பார்க்கலாம். த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஆஃப் an எக்கனாமிக் சிஸ்டம் ஆஃப் 2 இண்டஸ்ட்ரீஸ் இஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 0.50 0.30 0.41 0.33. டெஸ்ட் வெதர் த சிஸ்டம் இஸ் வியபிள் ஆஸ் பர் ஹாக்கிங்-சிமன் கண்டிஷன்ஸ். சரிங்களா. கிவன் பிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கிறது அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், டேரெக்டாக பி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ I minus B கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஸோ அங்கே பாருங்கள் I minus B ஈக்குவல் டு உங்களுக்கு ஹாக்கிங்-சிமன் கண்டிஷன்ஸ் தான் அவங்க வந்து டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. I minus B ஈக்குவல் டு ஐங்கிறது என்னங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுங்களா 1 0 0 1 மைனஸ் B which is equal to. ஸோ இப்போ இதை எப்படி மைனஸ் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு 1 minus 0.50 செகண்டு அண்ட் தென் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டும் செகண்டு மைனஸ் பண்ணி எழுதியாச்சுங்களா. ஸோ which is equal to 1 minus 0.50 0.50 0 minus 0.30 minus 0.30. ஸோ 0 minus 0.41 minus 0.41 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 0.67. பாருங்கள் நான் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸை ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதுதான் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. செகண்ட் கண்டிஷன் என்னங்க பண்ணணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus B. ஸோ அந்த I minus Bக்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் எடுங்க. டிட்டர்மினன்ட்னா என்னங்க பண்ணுங்க, இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்களா 0.50 into 0.67 minus of this into this minus 0.30 into minus 0.41. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு மைனஸ் சேர்ந்து உங்களுக்கு என்னங்க ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ இங்கே பாருங்கள் இந்த பாயிண்டில் கொடுத்துருக்கலாம், நீங்கள் கால்குலேட்டரை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கால்குலேட்டரில் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. சரிங்களா. நான் மல்டிப்ளை பண்ணி ஆல்ரெடி ஆன்சர் எழுதிட்டேன். 0.335 minus 0.2747 which is equal to 0.0603 வருதுங்க. இந்த வேல்யூ உங்களுக்கு பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ பாசிட்டிவ் கிரேட்டர் தென் 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus B பாசிட்டிவ். சரிங்களா. ஸோ ஹாக்கிங்-சிமன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா the given system is viable. ஹாக்கிங்-சிமன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அப்படின்னா therefore the given system is not viable நீங்கள் எழுதிக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் செகண்ட் சம். The technology matrix of an economic system of 2 industries is 0.50
6, 0.9, 0.20, 0.80. Test whether the system is viable as per Hawkins Simon condition. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிறதே டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் அப்படின்னா அந்த கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் உங்களுக்கு பாயிண்டில் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஃப்ராக்ஷனாக நம்பரில் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டிங்கிறது டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் 0.6, 0.9, 0.20, 0.80. I மைனஸ் பி கண்டுபிடிங்க. ஐங்கிறது 1001 மைனஸ் பி. சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஃபஸ்ட் எலமெண்ட் மைனஸ் பண்ணுங்கள், செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும்? 1 மைனஸ் 0.6, 0 மைனஸ் 0.9, 0 minus 0.20, 1 minus 0.80, which is equal to minus பண்ணா உங்களுக்கு என்னங்க கிடைக்கும்? 0.4 minus 0.9 minus 0.20, 0.20. ஸோ உங்களுக்கு மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்குங்களா? நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் பாசிட்டிவ். சரிங்களா? ரிமைனிங் எலமெண்ட்ஸ் பாசிட்டிவ், மேபி நெகட்டிவ், எது வந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? இப்போ determinant of I minus B, which is equal to determinant of 0.4 minus 0.9 minus 0.20, 0.20, which is equal to multiply பண்ணுங்க, this into this minus this into this. 0.4, 0.20 minus 0.9 minus 0.20. ஸோ இதை மல்டிப்ளை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு 0.08 கிடைக்கும். minus 0.18, which is equal to minus 0.1 வருது, உங்களுக்கு நெகட்டிவ். ஸோ determinant of I minus B is negative. பட் ஆனால் நம்மளோட கண்டிஷன் ஹாக்கின்ஸ் சிமன் கண்டிஷன் என்னங்க வரணும்? பாசிட்டிவ்னு வரணும். ஸோ உங்களுக்கு செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. therefore the given system is not viable as per Hawkins Simon condition. ஸோ உங்களுக்கு Hawkins Simon கண்டிஷனை பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகலைங்க? வியபிளாக இல்லை, கண்டிஷன் நாட் வியபிள்னு இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். The technology matrix of an economic system of the two industries is 0.50, 0.25, 0.40, 0.67. Test whether the system is viable as per Hawkins Simon condition. ஸோ அந்த மூணு சம்மும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். given Bங்கிறது டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. I minus B கண்டுபிடிங்க. I minus B. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் ஃபஸ்ட்டு, செகண்ட் எலமெண்ட் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டும் செகண்ட் அப்படியே மைனஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் பாருங்கள், 0.50 மைனஸ் 0.25 மைனஸ் 0.40, 0.33. ஸோ உங்களுக்கு மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் எப்படிங்க இருக்குது? பாசிட்டிவ்னு வந்துருச்சுங்களா? ரெண்டு எலமெண்ட்டுமே பாசிட்டிவில் இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பி கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பி ஈக்குவல் டு determinant of 0.50 minus 0.25 minus 0.40, 0.33. ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுங்க? மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் சப் டயகனல் எலமெண்ட்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் 0.065 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா Hawkins Simon condition ரெண்டு கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுங்களா? therefore the given system is viable as per Hawkins Simon conditions. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபிஃப்த்து சம் பார்க்கலாங்க. ஃபோர்த் சம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஃபிஃப்த்து சம்மை பாருங்கள். சப்போஸ் த இன்டர் இண்டஸ்ட்ரி ஃப்ளோ ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த டூ இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கிவன் ஆஸ் அண்டர் ப்ரொடக்ஷன் செக்டார் XY. சொன்னாங்க தியரி பார்ட்டில் சொன்னோம் பார்த்தீங்களா? கம்பெனி ஏதாவது ரெண்டு இண்டஸ்ட்ரீஸ் XYன்னு நம்ம ரெண்டு இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிறோம். அதனோட கன்சப்ஷன் செக்டார் டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க, டொமஸ்டிக் டிமாண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது அவுட்புட், டோட்டல் அவுட்புட். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், நான் இதுலேயே எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேபிள் போட்டு வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் டேட்டாஸ். இந்த டேட்டாவை நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் நீங்கள் இதிலிருந்து தான் கண்டுபிடிக்கணும். B11 B12க்கு ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், XY இங்கேயும் உங்களுக்கு அதே தான் வரும், XY. ஸோ உங்களுக்கு XY இண்டஸ்ட்ரி நேம். ஸோ உங்களுக்கு காலத்துலேயும் XY இண்டிகேட் பண்ணுவாங்க, ரோவ்லேயும் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 30, 40, 20, 10ன்னு கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் 50, 30, 120, 60 இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. டிட்டர்மைன் த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். Hawkins Simon கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். வியபிலிட்டி ஆஃப் த சிஸ்டமாக இருக்கான்னு செக் பண்ணணும். இஃப் த டொமஸ்டிக் டிமாண்ட் சேஞ்சஸ், இந்த டிமாண்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு 80 and 40 யூனிட்ஸ். இந்த 50ங்கிறது 80யாக சேஞ்ச் ஆகுது,
உங்களுக்கு இந்த 30ங்கிறது எவ்வளோங்க மாறுதுங்க 40 மாறும்போது வாட் ஷுட் த கிராஸ் அவுட்புட் செக்டார் ஆஃப் த ஆர்டர் டு மீட் த நியூ டிமாண்ட்ஸ் இந்த நியூ டிமாண்டுக்கு உங்களுக்கு அவுட்புட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எப்போவுமே ஹாக்கிங் சிமெண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா தான் உங்களால் அவுட்புட் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஹாக்கிங் சிமெண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், கொஷினை பாருங்கள். ஸோ இதில் இது A11, இது A12, A21, 22, இது X1, X2, இது டிமாண்டு. சரிங்களா? இப்போ டிமாண்ட் நம்ம இதைவே D1, D2ன்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு இந்த டிமாண்டுக்கு பதிலாக இங்கே டிமாண்ட் என்ன கொடுத்துட்டாங்க, நியூ டிமாண்டு கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் அந்த நியூ டிமாண்டு தான் எடுக்கணும். எதுவுமே கொடுக்கல கொஷினில் உங்களுக்கு வந்து நியூ டிமாண்ட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, டிமாண்டு சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லலை அப்படின்னா நீங்கள் உங்களோட டேட்டாஸ் இருக்கிற அப்படியே டிமாண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா BIJ ஈக்குவல் டு AIJ டிவைடட் பை XJ, I, J, 1, 2. ஸோ ஃபார்முலா பாருங்கள், B11 ஈக்குவல் டு A11 பை X1ங்களா. ஸோ உங்களுக்கு கொஷின்லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன். A11 இது X1, ஸோ 30 டிவைடட் பை 120 வருங்களா. 30 டிவைடட் பை 120 விச் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே 0. சம்திங்கில் ஆன்சர் வரும். 0.25 வருங்களா. 1/4 அப்படி இது சிம்ப்ளை பண்ணுங்கள். 30யும் 120 சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1/4ன்னு கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி சம்மில் இந்த டாப்பிக்கில் மட்டும் நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டேரெக்டாக 30 டிவைடட் பை 120ன்னு போட்டிங்கன்னா 0.25ன்னு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2/3க்குனா உங்களுக்கு 0. இதுவும் சம்திங்கில் தான் ஆன்சர் கிடைக்கும். இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும் போது நீங்கள் 0 பாயிண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா புக் ஆன்சருக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிற ஆன்சருக்கு வேரியேஷன்ஸ் நிறையா வருது. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ராக்ஷனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இல்லாத உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். சரிங்களா? ஸோ ஒரு சில சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்டில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகாது, ஆன்சர் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஒரு சில சம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு புக் பேக் ஆன்சர் வேரியேஷன் ஆகுதுங்கிறதுனால நான் ஃப்ராக்ஷன்லேயே வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்போ வேரியேஷன் ஆகாது அப்படின்னா 1/4, 1/2 இந்த மாதிரி. இப்போ 1/4னா 0.25ங்களா. 1/2 அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்க, 0.5ன்னு வந்துடுங்களா. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர டெசிமல்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் 2 or 3 டிஜிட்ஸில் வந்து நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு டெசிமல்ஸ் போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி சம்ஸுக்குலாம் உங்களுக்கு வேரியேஷன் வரும் சம்மோட இது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? ஸோ B11 ஈக்குவல் டு A11 பை X1 விச் இஸ் ஈக்குவல் டு 30 பை 120னா 1/4. B12 ஈக்குவல் டு A12 டிவைடட் பை X2. A12 என்னங்க வேல்யூ 40 டிவைடட் பை 60. 40 டிவைடட் பை 60னா உங்களுக்கு என்னங்க ஆன்சர் வரும், 2/3ன்னு வந்துடுங்களா. 40 டிவைடட் பை 60னா 2/3. B21னா A21 டிவைடட் பை X1. A21 என்னங்க வேல்யூ 20 டிவைடட் பை 120. 20 டிவைடட் பை 120னா உங்களுக்கு என்னங்க ஆன்சர் வரும், 1/6ன்னு வரும். அதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா இதை கேன்சல் பண்ணி பாருங்கள், ஆன்சர் 1/6ன்னு வந்துடும். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு B22க்கு A22 டிவைடட் பை X2ங்களா. 10 டிவைடட் பை 60. 10 டிவைடட் பை 60னா உங்களுக்கு ஆன்சர் இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/6ன்னு வரும். இப்போ டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் என்னங்க வரும், B11, B12, B21, B22. சரிங்களா? ஸோ B11 1/4, 2/3, 1/6, 1/6 ஃப்ராக்ஷனாகவே வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம சிம்ப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பிங்கிற மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு. I மைனஸ் பி கண்டுபிடிங்க. I மைனஸ் பி ஈக்குவல் டு 1001 மைனஸ் பிக்கு வந்து 1/4, 2/3, 1/6, 1/6 மைனஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட் எலமெண்ட் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் செகண்ட் எலமெண்ட் மைனஸ் பண்ணுங்கள். 1 மைனஸ் 1/4, 0 மைனஸ் 2/3, 0 மைனஸ் 1/6, 1 மைனஸ் 1/6 ஏன்னா உங்களுக்கு நடுவில் மைனஸ் இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள், இது சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1 மைனஸ் 1/4னா உங்களுக்கு என்னங்க வரும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னங்க வரும், 4 மைனஸ் 1 டிவைடட் பை 4. ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்னங்க வரும், 3 டிவைடட் பை 4ங்களா. ஸோ இது 0 மைனஸ் 2/3னா 2/3. இங்கே 0 மைனஸ் 1/6னா 1/6. 1 மைனஸ் 1/6க்கு என்னங்க வரும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 மைனஸ் 1 டிவைடட் பை 6. அப்புறம் உங்களுக்கு என்னங்க வரும், 5/6. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், the main diagonal elements I minus b is positive. main diagonal elements பாசிட்டிவில் இருக்குது.
and then determinant of I minus b equal to determinant of 3 by 4 minus 2 by 3 minus 1 by 6 5 by 6 which is equal to determinant எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க main diagonal elements into minus subdiagonal elements. So main diagonal elements ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க minus subdiagonal elements இங்கே பாருங்க இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிம்பிளை பண்ணுங்க அப்படியே. ஸோ இதில் ஏதாவது கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குங்களா 3யும் இந்த 6ம் கேன்சல் ஆனால் 2ன்னு வந்துருங்களா. ஸோ 5 divided by 8 மைனஸ் பாருங்கள் இந்த மைனஸ் மைனஸ் உங்களுக்கு என்னங்க ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான். இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே என்னங்க வரும் 3ன்னு வருங்களா. ஸோ 1 divided by 9 which is equal to இங்கே பாருங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்சிஎம் 8க்கு 9க்கு உங்களால் எல்சிஎம் எடுக்க முடியாது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 into 5 45 மைனஸ் 8 டிவைடட் பை 8 into 9 72 8 into 9 உங்களுக்கு என்னங்க வரும் 72 which is equal to 37 divided by 72 பாசிட்டிவ்ல கிடைக்குது. சரிங்களா. ஹாக்கின்ஸ்-சிமன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஹாக்கின்ஸ்-சிமன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஹாக்கின்ஸ்-சிமன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா therefore the problem has no solution. சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் ஃபார்முலா x equal to I minus b the whole inverse into d. Here d equal to 80 40. ஸோ உங்கள் கொஷினில் பாருங்கள் உங்களுக்கு டிமாண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 30 டிங்கிறது 50 d1 d2 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டிமாண்ட் எடுக்கக்கூடாது. கொஷினில் உங்களுக்கு டிமாண்டு சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க 80 40 சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை தான் எடுத்துக்கணும். சரிங்களா. நான் அதுக்கு தான் உங்களுக்கு சைடில் மென்ஷன் பண்ணிட்டேன் d equal to 80 40. நீங்கள் அப்படியே கொடுத்துருக்குற கொஷின்லேயே இருக்கிற டிமாண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் ராங்காக வந்துடும். இப்போ பாருங்கள் I minus b the whole inverse கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அட்ஜ் I minus b வேணுங்களா. அட்ஜ் I minus மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் எல்லாமே உங்களுக்கு 2/2 மேட்ரிக்ஸ் ஏதாவது 2 இண்டஸ்ட்ரியை நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் சம்மு போடுவீங்க. 2 இண்டஸ்ட்ரிக்கு உண்டான டேட்டாஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் 2/2 மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் கிடையாது. அட்ஜி நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிருவீங்க. அட்ஜுங்கிறது என்னங்க பண்ணுவீங்க அட்ஜ் I minus b equal to அதாவது உங்களுக்கு இந்த மெயின் டயக்னல் எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிக்கிங்க. சப் டயக்னல் எலமெண்ட்ஸை சைடை சேஞ்ச் பண்ணிடுவீங்களா. ஸோ அங்கே பாருங்கள் அட்ஜ் I minus b equal to மெயின் டயக்னல் எலமெண்ட்ஸுக்கு 5/6 அட்ஜ் I minus b equal to ஸோ மெயின் டயக்னல் எலமெண்ட்ஸ் ரெண்டையும் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இங்கே சைனை சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன் which is equal to நான் ஆல்ரெடி டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus b நம்ம இங்கேயே ஃபைன் பண்ணி வச்சுட்டோம். அதனால் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. I minus b the whole inverse equal to 1 divided by determinant of I minus b into adj I minus b which is equal to 1 divided by determinant of I minus b உங்களுக்கு என்னங்க 37 divided by 72 into adj I minus b which is equal to உங்களுக்கு டினாமினேட்டரோட டினாமினேட்டரில் 72 இருக்குது. அப்படின்னா இது goes to நியூமரேட்டர் போச்சுன்னா உங்களுக்கு 72 divided by 37 into adj I minus b 5/6 2/3 1/6 3/4. சரிங்களா. இப்போ பாருங்கள் x equal to ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபார்முலா x equal to I minus b the whole inverse into d. I minus b the whole inverse எழுதியாச்சு into dங்கிறது டிமாண்ட் எழுதியாச்சு. இப்போ பாருங்கள் I minus b the whole inverse எழுதியாச்சு டிமாண்ட் எழுதியாச்சுங்களா. 72 divided by 37 5/6 into 80 plus 2/3 into 40. Next 1/6 into 80 plus 3/4 into 40. சிம்பிளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேல்யூஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 72 divided by 37. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஃப்ராக்ஷனாக மெயின்டைன் பண்ணணுங்கிறது கிடையாது. லாஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கால்குலேட்டரில் அப்படியே டேரெக்டாக போடுங்க. 5 into 80 divided by 6னா உங்களுக்கு 66.67. டெசிமல்ஸ் 2 டெசிமல்ஸ் அல்லது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க போதும். 2/3 into 40 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் 1/6 into 80னா 13.33 3/4 into 40னா 13 கிடைக்கும். இது அப்படியே நீங்கள் கால்குலேட்டர்லேயே ஆட் பண்ணுங்கள். ஸோ 72 divided by 37 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 93.34. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 43.33. ஸோ இப்போ அங்கே பாருங்கள் இந்த வெளியில் இருக்கிற வேல்யூஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா. உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க கிடைக்கும் ஆன்சர் 181.63 84.32. சரிங்களா. ஸோ உங்களுக்கு இதுதான் வந்து
கிராஸ் அவுட்புட் எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு x1 x2. ஸோ கிராஸ் அவுட்புட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி கேபிட்டல் எக்ஸ் ஃபஸ்ட்டு வேல்யூ உங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ், செகண்ட் வேல்யூ கேபிட்டல் ஒய்யோடது. கிராஸ் அவுட்புட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி எக்ஸ் இஸ் 181.63 அண்ட் ஒய் இஸ் 84.32. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாம்பிள் சம், எக்ஸாம்பிள் 1.23. ஸோ உங்களுக்கு நீங்கள் இதெல்லாமே ஹோம்ஒர்க்காக போடுங்க. நான் ஒன்ஸ் சம்மை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஆஃப் என் எக்கனாமிக் சிஸ்டம் ஆஃப் த டூ இண்டஸ்ட்ரீஸ் இஸ் 0.8, 0.2, 0.9, 0.7. The test whether the system is viable as per Hawkins Simon condition. ஸோ உங்களுக்கு இது எப்படி இருக்குங்க, எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு 3 கொஷினோட மாடலில் ஏதானுங்களே இருக்குது. ஸோ பாருங்கள் பி மேட்ரிக்ஸ், அதாவது டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் அவங்களே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. I minus B கண்டுபிடிங்க. I minus Bயில் உங்களுக்கு மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்குங்க, பாசிட்டிவில் இருக்குது. டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus B கண்டுபிடிங்க, நெகட்டிவில் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஆன்சர் பாசிட்டிவில் வரணுங்களா, ஆனால் இங்கே எப்படி இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஹாக்கின் சிமன் கண்டிஷன்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ த கிவன் சிஸ்டம் இஸ் நாட் வியபிள். நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் 1.24. The following inter-industry transactions table was constructed for an economy of the year 2016. உங்களுக்கு இந்த மாதிரி டேபிள் கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே உங்களுக்கு டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் அப்படின்னா அது உங்களுக்கு பாயிண்டில் இருக்கும், அப்படி இல்லைனா ஃப்ராக்ஷனில் தான் இருக்கும். இந்த மாதிரி டேபிள்ஸ் கொடுத்து டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தான் டெக்னாலஜி மேட்ரிக்ஸை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதில் பாருங்கள், இது வந்து நீங்கள் என்ன எடுத்துக்குவீங்க, A11, இது A12, A21, A22. சரிங்களா? இது X1, இது X2. சரிங்களா? இது டிமாண்ட், ஃபைனல் கன்சப்ஷன் அப்படின்னா இது டிமாண்ட், நம்மளுக்கு இது தேவையில்லை. அவங்க கொஷின் என்னங்க கேட்குறாங்க, கன்ஸ்ட்ரக்ட் த டெக்னாலஜி கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். டெக்னாலஜி மேட்ரிக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. டஸ் த சொல்யூஷன் எக்ஸிஸ்ட், இதுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுமா? சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா நான் என்னங்க சொல்லியிருக்கேன், ஹாக்கின் சிமன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ உங்கள் ஹாக்கின் சிமன் கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்யூஷன் எக்ஸிஸ்டான்னு மட்டும்தான் உங்களை கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு மட்டும் ஆன்சர் சொன்னீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் A11 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களாங்க. A11, A12, இப்போ இதுதான் A11, A12, A21, A22. சரிங்களா? இது X1, இது X2. ஸோ உங்களுக்கு இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதியாச்சு. B11ங்கிறது ஃபார்முலா என்னங்க, A11/X1. சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா கால்குலேட்டர்லேயே போடுங்க 0.20. B12 ஈக்குவல் டு A12/X2 0.20. ஸோ நீங்கள் இந்த சம்முக்கு ஃப்ராக்ஷனாகவே வச்சுக்கோங்க. ஃப்ராக்ஷனில் இருக்கணுங்கிறது கிடையாது, பாயிண்ட்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க, ஹாக்கின் சிமன் கண்டிஷன் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறீங்க. சப்போஸ் நீங்கள் கிராஸ் அவுட்புட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் ஃப்ராக்ஷனில் வச்சுக்கோங்க, பாயிண்டில் டெசிமல்ஸில் வைக்க வேண்டாம், உங்களுக்கு ஆன்சர் வேரியேஷன் ஆகும். சரிங்களா? ஸோ B12 0.20. நெக்ஸ்ட் பாருங்கள் B21க்கு ஃபார்முலா A21/X1. சிம்பிளை பண்ணிங்கன்னா 0.70. B22ங்கிறது A22/X2 0.20. டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் பாருங்கள் 0.20, 0.20 to 0.20 நீங்கள் 0.2 வச்சுக்கலாம், 0.7, 0.2. சரிங்களா? ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, I minus B கண்டுபிடிங்க. மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus B கண்டுபிடிங்க. 0.50 கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவில் தான் இருக்குது டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ. ஸோ உங்களுக்கு ஹாக்கின் சிமன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். தேர்ஃபோர் த கிவன் சிஸ்டம் ஹஸ் சொல்யூஷன். சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு கேட்குறாங்க, உங்களுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிடலாம். எக்ஸாம்பிள் 1.25 பாருங்கள். In economy there are two industries P1 and P2 and the following table gives the supply and the demand position in crores of rupeesல கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் செக்டார் P1 and P2, இது இண்டஸ்ட்ரியோட நேம். XYன்னு எடுத்துக்கலாம், P1 P2 அவங்க கொஷின் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க. A11, A12, A21, 22. இது டிமாண்ட் D1, D2. இது அவுட்புட்டு X1, X2. ஸோ உங்களுக்கு டிமாண்டு சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள் டிமாண்டு சேஞ்சஸ் 35 and 42ன்னு டிமாண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு கிராஸ் அவுட்புட் கேட்குறாங்க. பாருங்கள், ஸோ இந்த சம்ம நான் ஒன்ஸ் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக போடுங்க. B11, B12 உங்களுக்கு டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் தான் என்ன பண்ணணும், டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்க்கு B11, B12, B21, 22 நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த சமக்கு பாருங்கள் ஃப்ராக்ஷனாக வச்சுருக்காங்க. 1/5, 5/12, 2/5, 1/2ன்னு ஃப்ராக்ஷனில் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி சம்ம உங்களுக்கு என்னங்க பண்ணியிருக்காங்க, பாயிண்டில் ஆன்சர் வச்சுருந்தாங்களா? ஸோ பாருங்கள், முன்னாடி சம்ம பாருங்கள்.
ஸோ அந்த சம்முக்கு இந்த சம்முக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. B11 B12 அப்படிலாம் 0.2 0.2 0.7 0.2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்களா. ஸோ இந்த சம்முக்கு வந்து நீங்கள் ஹாக்கின் சிமெண்ட் கண்டிஷன் மட்டும்தான் பார்க்குறீங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு பாயிண்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த சம்முக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவுட்புட் கண்டுபிடிக்கிறீங்க. அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் பாயிண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் லைட்டாக வேரியேஷன் வரும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃப்ராக்ஷனில் வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ ஃப்ராக்ஷனில் வச்சாச்சு. இப்போ டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. I மைனஸ் பி கண்டுபிடிங்க. ஸோ மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பி கண்டுபிடிங்க. 7/30 பாசிட்டிவில் இருக்குது. தேர்ஃபோர் ப்ராப்ளம் சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அட்ஜ் I மைனஸ் பி கண்டுபிடிங்க. அட்ஜ் I மைனஸ் பிக்கு பாருங்கள் என்னங்க வரும். அட்ஜ் I மைனஸ் பினா இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இடத்த நான் ரெண்டு சேஞ்ச் பண்ணிட்டேன்னா 1/2 4/5. அதே மாதிரி சப் டயகனல் எலமெண்ட்ஸு சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ரெண்டும் நெகட்டிவில் இருக்குது, நான் பாசிட்டிவில் மாற்றிக்கிட்டேன். அண்ட் தென் I மைனஸ் பி த ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுங்களா. I மைனஸ் பி த ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும், 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பி இன்ட்டு அட்ஜ் I மைனஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 7/30. ஸோ உங்களுக்கு ஏன் வந்து சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது, இந்த ஹாக்கின் சிமெண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஏன் ப்ராப்ளம் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பிங்கிறது உங்களுக்கு கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும், டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பி நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த அவுட்புட் உங்களுக்கு கரெக்டாக வராது. சரிங்களா, அதனால் வந்துட்டு ஹாக்கின் சிமெண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பி இன்ட்டு அட்ஜ் I மைனஸ் பி போட்டிங்களா. ஸோ சிம்பிளி சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 1 டிவைடட் பை 7/30 அட்ஜ் I மைனஸ் பி. ஸோ 7/30 இது மேலே போச்சுன்னா உங்களுக்கு என்னங்க வரும், 30 டிவைடட் பை 7 அட்ஜ் I மைனஸ் பி எடுத்து எழுதுங்க. ஸோ நீ இதுக்கு முன்னாடி ஒரு சம்மு போட்டேன் பார்த்தீங்களா, எக்ஸசைஸில் இருக்கிற சம்மு, அதே மாடலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது சிம்பிளை பண்ணியிருக்காங்க, இந்த 30 உள்ளார கொண்டுட்டு போய் சிம்பிளை பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி சிம்பிளை பண்ணினீங்கனாலும் சரி, இந்த அப்படியே 30/7 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் இதோடு நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை எழுதலைனாலும் பரவாயில்ல. விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு I மைனஸ் பி த ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு டிக்கு தான் உங்களுக்கு டிமாண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்ட்டாங்க. அதுக்காக இதை அப்படியே நீங்கள் டேரெக்டாக கூட எழுதிக்கோங்க. சரிங்களா, பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 30 டிவைடட் பை 7 1 டிவைடட் பை 2 5/12 2/5 4/5 இன்ட்டு 35 42. சரிங்களா, இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 1/2 இன்ட்டு 35 ப்ளஸ் 5/12 இன்ட்டு 42 2/5 இன்ட்டு 35 ப்ளஸ் 4/5 இன்ட்டு 42. இதை சிம்பிளை பண்ண அப்படியே கால்குலேட்டரில் நீங்கள் போடுங்க, பாயிண்டில் ஆன்சர் வரும். உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டெப்பு பாயிண்டில் ஆன்சர் வந்தாலும் பிரச்சனை இருக்காது, உங்களுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் மட்டும் பாயிண்ட்டுக்கு மாற்றாதீங்க. இந்த ஃபைனலாக எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் பாயிண்ட்லேயே கூட மாற்றிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இதை சிம்பிளை பண்ணிவிட்டு இந்த 30/7ஐயும் நீங்கள் பாயிண்டில் மாற்றி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எக்ஸசைஸ் சம்மு போட்ட மாடல்லையே இந்த லாஸ்ட் ஸ்டெப்லேருந்து மாற்றினீங்களாலுமே உங்களுக்கு என்னங்க வந்துடும், ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த அவுட்புட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி P1 இஸ் ₹150 crores அண்ட் P2 should be ₹204 crores. சரிங்களா, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.